வணக்கம். நான் சட்டத்தரணி உமாகரன் ராசையா. இன்று இந்த பதிவு தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய சார்பில் பதிவேற்றப்படுகிறது. ஒரு சட்டத்தரணி தான் கற்றுக்கொண்ட சட்டத்தை பயன்படுத்தி தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் நலனுக்காகவும் உழைப்பானாக இருந்தால் அது சுயநலம். ஒரு சட்டத்தரணி தான் கற்றுக்கொண்ட சட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய சமூகத்தின் விடுதலைக்காக உழைப்பானாக இருந்தால் அது பொதுநலம். அதே சட்டத்தரணி தான் கற்றுக்கொண்ட சட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய இனத்தின் விடுதலைக்காகவும் நீதிக்காகவும் போராடி அதற்காகவே உயிர் நீப்பானாக இருந்தால், குறிப்பிட்டு சொல்ல போனால் அதற்காகவே அவன் கொல்லப்படுவானாக இருந்தால் அது ஒரு சரித்திரம். அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தை படைத்த சரித்திர நாயகனை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மாமனிதர் ரவிராஜ் சாவகச்சேரியில் இருந்து இந்த இலங்கை பார்த்த ஒரு மிகப்பெரிய சட்ட ஆளுமை, ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசிய அரசியல்வாதி. இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் தமிழ் தேசிய அரசியலினுடைய ஆணி வேறாக இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர். தமிழ் தேசத்தை சட்டம் எனும் வேலி கொண்டு பாதுகாத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சட்ட ஆளுமை இன்றைக்கு எம் மத்தியில் இல்லை. ஏன் இல்லை? இலங்கை தீவிலே இன்றைய நாளிலே சட்டத்தரணிகள் என்கின்ற தொழில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. தனிமனித தாக்குதல்களுக்கு சட்டத்தரணிகள் உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் சட்டத்தரணிகளுக்கு இப்படியும் ஒரு வரலாறு உண்டு என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் மாமனிதர் ரவிராஜ். அதிகார வர்க்கத்தினால் அதிகார வர்க்கத்துக்கு சேவை செய்கின்ற விதமாக சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டவர்கள், அதிகார வர்க்கத்தை காப்பாற்றுவதற்காக சட்டங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலே அதிகார வர்க்கத்தினால் அடிமையாக்கப்பட்டிருக்கின்ற மக்களின் அடிமை விலங்குகளை உடைப்பதற்காகவே சட்டம் உருவாக்கப்பட்டது. அதுவும் மக்களால் உருவாக்கப்பட்டது என்கின்ற அதி உயர் உன்னத தத்துவத்தை மனதிலே கொண்டு வாழ்ந்த ஒரு சட்டத்தரணி. இலங்கை தீவிலே தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்கின்ற இன, மத, மொழி, சாதி பாகுபாடு இன்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாமனிதர். மாமனிதர் என்று கொடுக்கப்பட்ட விருதுக்கு ஏற்ப வாழ்ந்த மனிதன். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சிங்கள சகோதரர்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்க்க முயன்ற ஒரு மனிதன். ஆனால் தான் நீதியை பேச வைப்பதற்காக உரக்க குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு நாள் மௌனிக்க வைக்கப்படலாம், கொல்லப்படலாம் என்பதை முன்கூட்டியே ரவிராஜ் அவர்கள் தெரிந்து கொண்டு கூட தன்னுடைய சட்ட வழி போராட்டத்தை நிறுத்தாமல் நடத்தினார் என்பது, தன்னுடைய சட்ட வழி யுத்தத்தை நிறுத்தாமல் நடத்தினார் என்பது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. திருமதி சசிகலா ரவிராஜ் அவர்களுடன் உரையாடுகின்ற பொழுது அவர் முறை சொன்னார், நாடாளுமன்றத்திலே வைத்து ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருடன் ஒரு தர்க்கம் ஏற்படுகின்றது மாமனிதர் ரவிராஜுக்கு. அதிலிருந்து ஒரு 2 நாட்களில் வீட்டுக்கு கொழும்பில் இருக்கின்ற ரவிராஜ் அவர்களுடைய இல்லத்துக்கு தொலைபேசி அழைப்பு கொண்டு வருகிறது. அதை சசிகலா ரவிராஜ் அவர்கள் இருக்கிறார். அதிலே சொல்லுகிறார்கள், நீ என்ன வெள்ளச்சீல கட்ட போற என்று சொல்லி சொல்கிறார்கள். ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. ஒரு பெண்ணாக தன்னுடைய கணவர் எதிர்கொள்ள போகின்ற இந்த பிரச்சனையை நினைத்து பயந்து அச்சத்தோடும் கவலையோடும் இதை ரவிராஜ் அவர்களுக்கு தெரிவித்த போது ரவிராஜ் அவர்கள் சொன்னாராம், நான் இல்லை என்றால் பிள்ளைகளை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. இந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து அவர் தன்னுடைய சட்டவழி யுத்தத்தை, சட்டவழி போராட்டத்தை, தமிழ் தேசிய அரசியலை நிறுத்துகின்ற முடிவை எடுக்கவில்லை. மாறாக, நான் இல்லாது விட்டால் என்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்த்துக் கொள் என்று சொல்லி சொன்னார். இப்பேற்பட்ட மாமனிதனுடைய பெயரினால் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு ஊடாக மாமனிதர் ரவிராஜ் ஞாபகார்த்த பாடசாலைகளுக்கு இடையிலான விவாத சுற்று போட்டிக்கு பூரண அனுசரணை ஒன்றினை வழங்கியிருந்தோம். இது ஒரு சிறிய கைமாறு. அந்த சுற்றுக்கடயத்தினை வழங்குகின்ற நிகழ்விலே நான் உரையாற்றி விட்டு இறங்குகின்ற பொழுது, அந்த சுற்றுக்கடயம் வழங்குகின்ற நிகழ்வுக்கு நானும் அவருடைய குடும்பத்தார் சார்பிலே பிரவீனா ரவிராஜும் கலந்து கொண்டிருந்தோம். அந்த நிகழ்விலே
உரையாற்றி விட்டு நான் இறங்குகின்ற பொழுது ரகுராஜ் அவர்களுடைய நண்பி ஒருவர் வந்திருந்தார். அவர் சகோதரர் என்றுதான் குறிப்பிட்டு கதைப்பார். சொன்னார், உமாகரன், நீங்க சொன்னது உண்மை. மிஸ்டர் ரவிராஜுக்கு தெரியும் தன்னுடைய மரணம் அண்மையில் சம்பவிக்க போகிறது என்பது ரவிராஜ் அவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டும் சமூகத்திற்காக போராடுகின்ற அந்த மனநிலையை மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை என்று சொல்லி சொன்னார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுடைய சிற்றுண்டி சாலையிலே தாங்கள் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த பொழுது தான் ரவிராஜ் அவர்களுக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்தாராம். அப்ப சொன்னாராம், ரவிராஜ், மிஸ்டர் ரவிராஜ், உங்களை சுடுகின்ற பொழுது எங்களுக்கும் வெடிபற்றும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தா சொல்லி சொன்னாவாம். உடனே சொன்னாராம், அக்கா, இவங்க என்ன சுடத்தான் போறாங்க, ஆனால் இன்றைக்கு இல்லை என்றாராம். இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் இலங்கையினுடைய அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ளே வைத்து, ஸ்ரீலங்காவின் தலைநகரிலே வைத்து, பட்ட பகலிலே நட்ட நடு வீதியிலே வைத்து மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதிகார வர்க்கத்தினால் நீதிக்காக போராடிக் கொண்டு இருந்த ஒரு சட்டத்தரணி, ஒரு தமிழ் தேசியவாதியை கருத்தியல் வழி எதிர்கொள்ள முடியாத ஆயுதங்களால் மௌனிக்க வைப்பதற்காக நட்ட நடு வீதியிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவிராஜ் அவர்களுடைய புகழ் உடல் மறையலாம். ரவிராஜ் என்கின்ற ஒரு தனி மனிதன் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் பர்சனலா சொன்னா என்னுடைய அரசியலுக்கு முன்னோடியாக இருந்தவர் மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் தான். அவர் ஒரு வாழ்மம். இன்றைக்கும் மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய கொள்கைகளை இவர்களால் கொலை செய்ய முடியாது. ஒரு தனி மனிதனாக ரவிராஜ் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் தத்துவங்களை இவர்களால் கொலை செய்ய முடியாது. அதிகார வர்க்கத்தின் ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு கீழே நீதி ஊமையாக நின்ற காலகட்டத்தில் நீதியை பேச வைப்பதற்காக போராடிய ஒருவனின் மரணத்துக்கு உண்மையாக நீதி தேவதை சரியான ஒரு பதிலை சொன்னாள். நீதியை நிலைநாட்டுவாள். அப்படி நிலைநாட்ட வேண்டும். இல்லாவிட்டால் சரித்திரத்தை நன்றி, வணக்கம்.